நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் முடியா இது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு செம்ம ஸ்மூத்தனிங் பண்ணி கொடுக்கும். மேலே அடர்த்தியாக இருக்குது, கீழே வால் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் முடியை ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்லேருந்து என் கூடவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்னோட பதில் என்னென்னா, அந்த யூடியூப் சேனல் என் கையில் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுதான் நம்மளோட ஜஸ்வின் மீனா யூடியூப் சேனலில் நான் போடுற ஃபஸ்ட்டு ஹேர் பேக் வீடியோ. இந்த ஹேர் பேக் எதுக்காக நான் ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்கச்சக்கமாக முடி கொட்டிகிட்டே இருக்குது சிஸ்டர், நிற்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு ஹேர் பேக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எப்போ உங்கள் முடி கொட்டினாலும் உடனே நீங்கள் நிப்பாட்டலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து என் முடி ஃபுல்லாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. மேலே இருக்கிற பின்னல் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே கீழே வால் மாதிரி போச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்குது, மேலே அடர்த்தியாக இருக்குது, கீழே வால் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் முடியை ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்லேருந்து என் கூடவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 3 மாதத்தில் நம்ம கொட்டின முடியை திரும்பவும் வளர வச்சு அதை விட அதிகமாக முடியை அடர்த்தியாக கொண்டு வரலாம். பட் இந்த ஹேர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணின உடனே உங்களோட ஹேர் லாஸ் பாதியாக குறைஞ்சிரும். ஏன்னா அது நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் முடியை பார்க்குறதுக்கு நல்லா புசு புசுன்னு அடர்த்தியாக இருக்கும். முடியோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு உடனே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஹேர் பேக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியண்ட்டில் விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, நம்ம முடியோட வேறு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட இன்க்ரீடியண்ட் என்ன, இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களில் நிறைய பேருக்கு ஏன் நீங்கள் அந்த யூடியூப் சேனலை விட்டுட்டு புதுசாக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்கு என்னோட பதில் என்னென்னா, அந்த யூடியூப் சேனல் என் கையில் இல்லை. ஸோ அதில் 10 லட்சம் பேருக்கு மேலே என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. அதை விட்டுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது. அது இல்லைன்றதுனால தான் உங்ககிட்ட என்னால் பேச முடியலை, உங்கள் கூட என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியலைன்றதுனால தான் நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்லைன்னு இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் என் கூட சேர்ந்து என்னோட ஹேர் கேரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களை இப்படி பாதியிலே விட்டுட்டு நான் ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இனிமேல் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் வெந்தயம். வெந்தயம் எதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட ஹேர் லாஸாக இருந்தாலும் அதை முதல்ல சரி பண்ணி தரதுக்கு நமக்கு வெந்தயம் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி தரும். ஸோ முடி வளரக்கூடிய அந்த வேர்கள் இருக்கிற சதைப்பகுதி நமக்கு இறுக்கமாக இருந்தாலே கண்டிப்பாக நம்ம முடி உதிராது. ஸோ அந்த வேலையை பார்க்குறதுக்கு வெந்தயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 2 ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு அது காலையில் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 2ஆவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் முட்டை. எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய விட்டமின், மினரல்ஸ் இது ரெண்டுமே முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். உங்களோட ஹேர் ரொம்ப வீக்காக இருந்தால் அதனால ஹேர் லாஸ் ஆனாலும் சரி, ரொம்ப டேமேஜாக இருந்தால் அதனால உங்கள் முடி கொட்டினாலும் சரி, இது ரெண்டையுமே சரி பண்ணி தரதுக்கு முட்டை நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும், அதுவே போதுமான அளவு நம்ம முடியை ஸ்ட்ரென்தன் பண்ணிடும். உங்களுக்கு முட்டை யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். பட் அப்படி எடுக்கிறது கடையில் வாங்கினதாக எடுக்காமல் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல்லை எடுத்துக்கோங்க. என்னோட ஹேர் லென்த்தை பொறுத்து நான் 3 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம 3ஆவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் நம்மளோட ஸ்கேல்போட pH லெவலை ஈக்குவலாக மேனேஜ் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு சம்மர் சீசன் இருக்கிறதுனால வெயில் அதிகமாக இருக்கும்போது அதிகமாக ஸ்வெட் ஆகும். ஸோ இதனால கூட ஒரு சில இடத்துல முடி அதிகமாக கொட்டி பேச்சஸ் மாதிரி வந்துடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி தரதுக்கு நமக்கு கேஸ்டர் ஆயில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் சேர்த்து உங்களுக்கு யார் மேலே அதிகமாக கோவம் இருக்கோ அவங்கள நினச்சிட்டு நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். ஸோ இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற வெந்தயத்தை ஒரு துணியில் நல்லா ஃபில்டர் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்டை மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன் வெந்தயத்தை நம்ம மிக்சியில் அரைச்சி அப்படியே எடுத்துக்காமல் துணியில் புழிஞ்சு எடுக்கிறோன்னா, ஒரு சிலருக்கு முடி ரொம்ப சிக்கு விழுகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வெந்தயத்தை அப்படியே பேஸ்ட்டாக அப்ளை பண்ணும்போது அவங்களோட ஹேர் சீக்கிரமாக ட்ரை ஆயிரும், அதனால கூட சிக்கு விழுகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி தரதுக்காக தான் நம்ம வெந்தயத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு ஈஸியாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், முடியும் பார்க்குறதுக்கு செம்ம ஷைனிங்காக இருக்கும். இப்போ
நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் அப்படியே பார்க்குறதுக்கு செம்ம க்ரீமியான லிக்யூடான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் சரி, யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா செம்ம ஜூஸியான க்ரீமியான லிக்யூடான கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே சேர்ந்த இந்த ஹேர் பேக் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணால் போதும். நம்மளோட ஹேரோட லுக்கும் வேறு லெவலில் இருக்கும். நம்மளோட ஹேர் லாஸையும் உடனே கம்மி பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது ஒரே ஹேர் வாஷில் உங்களோட ஹேர் லாஸை முதல்ல கம்மி பண்ணி கொடுக்கும். உங்கள் முடியா இது அப்படி நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு செம்ம ஸ்மூத்தனிங் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ஹேரும் 2 மடங்கு அடர்த்தியாக தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி முடியில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி சிக்கு எடுத்துக்கிடணும். நீங்கள் எப்போ ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு நாளே ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக சிக்கு எடுத்து பின்னல் போட்டுட்டு தூங்கிடுங்க. மறுநாள் நீங்கள் எந்திரிச்சு ஹேர் பேக் போடும்போது அது இன்னுமே உங்கள் முடியை பல மடங்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஏன்னா ஆயில் இல்லாத ஹேரில் நம்ம ஹேர் பேக் போடும்போது முடி சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். அதை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஆயிலி ஹேரில் ஹேர் பேக் போடுறோம். முடியை நல்லா பிரித்து சிக்கு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து நம்மளோட ஸ்கேல்ப்ல இருந்து முடியோட எண்டு வரைக்கும் ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியான ஹேர் பேக்கை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு 8 வயசுக்கு மேலே இருக்கிற எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த மாதிரி லிக்யூடான ஹேர் பேக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி விடலாம். பட் குழந்தைங்களுக்குன்னு யூஸ் பண்ணும்போது நீங்கள் மந்த்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ட்வைஸோ யூஸ் பண்ணால் போதும். அடிக்கடி ஹேர் பேக் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முடியை பிரித்து மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஹேர் பேக்கை ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு முடியும் நமக்கு நல்லா திக்காக மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி முடி நல்லா திக்காக இருந்தாலே ஹேர் லாஸ் ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ முடியோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமலையும் பார்த்துக்கும். ஒவ்வொரு பக்கமாக இந்த மாதிரி முடியை பிரித்து நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லா ஹேர்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ உங்களோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொக்களம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஹேர் பேக் போடும்போது அதுவுமே சீக்கிரமாக சரியாயிரும். முடியும் பார்க்குறதுக்கு செம்ம சாஃப்டாக ஸ்மூத்தாக மாறிடும். ஸோ இந்த பக்கம் அப்ளை பண்ண மாதிரி இன்னொரு சைடும் நான் ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பட் ஷாம்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த ஷாம்புவாக இருந்தாலும் தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்ம ப்ராடக்ட் பற்றின அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முடியும் தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் சிக்கு எடுக்கும்போது கூட உங்களோட ஹேர் லாஸ் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு முடியில் சிக்கே விழாது. அதே மாதிரி ஹேரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புசு புசுன்னு அடர்த்தியாக இருக்கும். இதோட ஸ்ட்ரென்த்துமே வேறு லெவலில் இருக்கும். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணோடனே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நீங்கள் முட்டை சேர்த்துருக்கீங்களே, அதுக்கு அல்டர்னேட்டிவ் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முட்டைக்கு பதிலாக ஆலோவேரா ஜெல், அதாவது கத்தாழை இருக்குல்ல, அதோட ஜெல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது போக இதில் நம்ம முட்டை சேர்த்துருந்தாலும் நம்ம வெந்தயமும் கேஸ்டர் ஆயிலும் இதில் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால முட்டையோட ஸ்மெல்லை அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்மெல்லே இருக்காது. நீங்கள் தாராளமாக ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.